சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி, தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீயே வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பந்தத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன? ஸ்டெப்னி. ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற. 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால். தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. ராசப்பு, ராசப்பு. டேய், என்னடா பம்பிக்கிட்டு வர? ராசப்பு, உனக்கு உடம்புல எங்கெங்கலாமோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராசப்பு, டேய் மூஞ்சி. ராசப்பு, உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. டேய், என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா, விட்டா சிலையா வச்சிருக்க போடுங்க. ராசப்பு, நான் என்ன சொல்ல வந்தேன், ஏன் சொல்ல வந்தேன் தெரிய வேணாமா? என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா? தோழா, எலும்பு தோழா. அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடித்து சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதல் ஆகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காரியாகும். காதலா காவலா காலியோ. கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்கலா.